Hi, என் பேர் Preetha. நீங்க பார்க்கிறது iPhone தமிழ். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் தயிர் வடை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சவுத் இந்தியன் ஸ்டைல்ல தயிர் வடை எப்படி பண்ணனும்னு காமிக்க போறேன். பார்க்கலாமா? So first step தயிர் வடைக்கு என்னன்னா நம்ம வடை செய்யணும். வடைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா உளுந்து வந்து தனியா ஊற வச்சிருக்கேன். அரிசியை தனியா ஊற வச்சிருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஊறினா போறோம். 2.5 மணி நேரம் ஊறினா போறோம். அது வந்து நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு அரை கப் உளுந்துது. இந்த தண்ணி வந்து வடிகட்டியாச்சு. ஆனால் அதை வச்சுருக்கேன்னா அரைக்கிறோது தேவைப்பட்டால் நம்ம அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். இந்த உளுந்து சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு நீங்கள் உளுந்து எடுத்துட்டேன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அரைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு தண்ணி இதில் ஆட் பண்ணல. அப்படியே அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா உளுந்து நல்லா ஊறிடுத்துன்னா நிறைய தண்ணி தேவை கிடையாது. இப்போ இதை வந்து நான் ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். நல்ல பேஸ்ட்டாக இருக்குது. நல்லா கெட்டியான பேஸ்ட் இது. இது வந்து இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்துடுறேன். இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி, நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொஞ்சமாக பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாவு பதம் பார்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், ஆனால் நல்லா பிசிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மாவு வந்து நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிப்பு என்னென்னா, மாவு வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிடுத்து நீங்கள் நினச்சிடனா அரிசி மாவு அதில் சேர்த்து கலந்து நீங்கள் பண்ணலாம். கெட்டி ஆகிடும் மாவு. இல்லைன்னா இதை வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணால் கூட நல்லாவே வரும். இப்போ நம்ம பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே கை வந்து ஜலத்தில் நீங்கள் போட்டுட்டேன்னா மாவு வந்து நல்லா சுருண்டுண்டு வரும், ஈஸிக்காத வரும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக போடலாம். இது வந்து நல்ல பவுன் கலர் வர வரையும் நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வடை கூட ரெடி ஆயாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம தட்டில் எடுத்துடலாம். இப்போ இந்த வடை இருக்கு இல்லையா, நான் வந்து இங்கே மோர் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் இதை ஊற வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட மோர் இல்லைன்னா நீங்கள் தண்ணீரை கூட இதை ஊற வைக்கலாம். இப்போ தயிர் வடைக்கு வந்து நம்ம தயிரோட ஒரு மிக்ஸ்சர் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, தேவையான அளவு தயிர் வந்து நல்ல கெட்டி தயிர் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தயிரோட வந்து நான் தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, தேங்காவை நல்ல விழுதாக வந்து அரைச்சுட்டுருக்கேன். அப்படி வேண்டான்னா நீங்கள் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணலாம். இதோட பெருங்காய தண்ணி தேவையான அளவு, கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு வேணும்னா நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து அதை ஆட் பண்ணல. நம்ம வடையும் ஊறியாச்சு, இந்த தயிரோட மிக்ஸ்சரும் ரெடி. இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளித்து கொட்டலாம். நான் வந்து தாளித்து கொட்டுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். இங்கே வந்து வடையில் ஆல்ரெடி சூடு பண்ணியிருக்கேன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய், இதோட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா கடுகு அண்ட் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இதை போட்டுட்டு இதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கிட்டு நம்ம வடை இருக்கு இல்லையா, இந்த ஊறின வடையை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஊற ஊற ஒன்றும் சாஃப்ட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வேணும்னா இதுலேருந்து நீங்கள் இந்த மாதிரி இதை பிழியலாம். ஆனால் இது நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இப்போ இதை நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி போட்டால் நம்ம தயிர் வடை தயார். இப்போ பார்த்தேன் இல்லையா, உங்ககிட்ட வந்து உளுந்து வடையோட மாவு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் தயிர் வடை பண்ணால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தாளிப்பு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் இதில் வந்து பட்டை மிளகா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட தாளிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஜில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் சுவையாக இருக்கும்.
ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் IFN தமிழுக்கு. இதே மாதிரி புது வீடியோஸ் பார்க்கணுன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறக்கக்கூடாது.